Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு வீடியோல வீட்ல இட்லி மாவு இல்லாத சமயத்துல வீட்ல இருக்கக்கூடிய ரவை வச்சு நல்ல சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி சூப்பரான ஒரு டிஃபன் எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா 5 நிமிஷத்துல நம்ம பண்ணி முடிச்சிரலாம். இப்போ இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த ஜார்ல 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை போட்டுக்கலாங்க. சின்ன ரவை, பெரிய ரவை எந்த ரவை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து ரேசன் ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வடித்த சாதம் வந்து சேர்த்துக்கோங்க. பழைய சாதம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு எப்படி அரைச்சி எடுப்போமோ அதே மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாங்க. இதுக்கு வந்து தயிரோ பேக்கிங் சோடா கூட தேவையில்லை. ரொம்ப சாஃப்டான பஞ்சு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இட்லி மாவு இல்லாத சமயத்தில் ரவை வச்சு நீங்கள் உப்புமாலாம் செய்யும்போது அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தோசையாக செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு போதுமான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த பதத்துக்கு மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சுருக்கீங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து தோசையாக ஊற்றிக்கலாம். இப்போது தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சுங்க. ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நம்ம ஊத்தாப்பெல்லாம் ஊற்றி எடுப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். சுற்றியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த தோசையை வந்து செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு வந்து கார சட்னி, தக்காளி சட்னி, நல்ல காரசாரமான சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு தோசை நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். சுற்றியிலே எண்ணெய் போட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதை வந்து நான் மூடி போட்டு வேக வைக்கலைங்க, அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். இன்னொரு பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இதே மாதிரி மீத இருக்க மாவுகளையும் நீங்கள் தோசையாக வார்த்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வந்து டேஸ்டியான டிஃபன் வந்து சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கனால நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.